மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய பிறந்த தினம் என்று மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்கள் வெள்ளையனுடைய ஆதிக்கத்தை இந்தியாவிலேயே எதிர்த்த ஒரு முதல் வீரன் என்று சொல்லக்கூடாது, ஒரு மாவீரன் என்று சொல்ல வேண்டும். வெள்ளையருடைய ஆதிக்கம் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்ற வகையில் தன் உயிரே போனாலும் சரி, வாழ்நாளிலே அவரும் சரி, அவருடைய படை வீரர்களும் சரி, வெள்ளையனுடைய ஆதிக்கத்தை முழுமையாக எதிர்த்தவர்கள். அந்த அடிப்படையிலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெள்ளைய ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக அரும்பாடுபட்டு கடைசியில வெள்ளையர்கள் அவர்களை பிடித்த போது கூட வெள்ளையர்கள் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவரிடத்தில் கேட்டது, மன்னிப்பு கேள், நாங்கள் உங்களை எல்லாம் விடுதலை செய்கிறோம் என்று சொன்னபோது, என் வாழ்நாளிலே மன்னிப்பு என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது. என் தலையை போனாலும் சரி, பீரங்கி கொண்டு என் உடலை பிளந்தாலும் சரி, தலையை பிளந்தாலும் சரி, மன்னிப்பு என்ற வார்த்தைக்கே அந்த அகராதியில் இல்லை என்று சொல்லி அந்த அடிப்படையில் மன்னிப்பு கேட்காத காரணத்தினால் வெள்ளையர்கள் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களையும் அவரை சார்ந்தவர்களையும், அதாவது படை வீரர்களையும் பீரங்கி கொண்டு தாக்குதல் நடத்தி அதன் மூலம் ஒரு மாவீரருக்கு இந்திய ஏகாதிபத்தியவாதிகளான வெள்ளையனை எழுந்ததற்காக அவருடைய உடல் பிளந்தாலும் கூட அவருடைய அந்த சிந்திய ரத்தம் இந்திய சுதந்திரத்துக்கு முதல் குரலாக இந்திய மண்ணிலே ஒலித்து என்பதுதான் ஒரு மாபெரும் வரலாறு. அத்தகைய வரலாறு படைத்த மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களுக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அவருக்கு புகழ் மாலை சூட்டப்பட்டது. விஜய் பொறுத்தவரையில நேற்றைக்கு கரூர்ல பேசியிருக்காரு. பொதுவாகவே வழக்கமான ஸ்கிரிப்ட் தான், ஒரு புது மாதிரியான ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒரு சிஎம்னா ஒரு டிப்ளமேட்டிக் இருக்கணும். ஆனா அந்த ஒரு டிப்ளமேட்டிக் அந்த தன்மை இல்லாம ஒரு சினிமாவில் ஒரு ஷாட் எப்படி ரெடியா எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் வசனத்தை ஒப்பிச்சிட்டாரு. நான் கேட்கிறேன், இடைத்தேர்தலை மனதில் கொண்டு உங்களுடைய பயணம் அமைந்தது. தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனா என்ன சொன்னீங்க நீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருவோம் சொன்னீங்களா இல்லையா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை இன்னும் தரல. அரசு பணியிடங்கள் 3.5 லட்சம் இன்னைக்கு காலியா இருக்கு. அந்த 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்புவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து அங்க பேசியிருக்கலாம்? நீங்க அதை பேசல. விவசாயிகள் பிரச்சனை பேசுனீங்களா? இல்ல. இன்னும் ஜூன் மாசத்துல குறுவை சாகுபடிக்கு, குறுவைக்கு அடுத்தது சம்பா, சம்பாவுக்கு அடுத்தது தாளடி, முதல்ல குறுவை சாகுபடிக்கு 9.90 டிஎம்சி தண்ணீர் வேணும். அதே போல ஜூலைல 30 டிஎம்சி தண்ணீர் வேணும். அதை திறந்து விடுவதற்கு என்ன நடவடிக்கை ஒரு ஸ்ட்ராங்கா எடுத்த அந்த டெல்டா ரீஜனுக்கு நீங்க போயிருக்கீங்க. கரூரம் காவிரி பயிர இடம், அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? அதை பத்தி எதுவும் பேசல. சரி, டிஎன்பிசிக்காக பாத்தீங்கன்னா வேகன்சி அவ்வளவு இருக்கும்போது இளைஞருடைய எதிர்காலம் வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக்க நிலையில ஒரு 32 பேருக்கு பணி அப்படின்றது பொதுவாகவே விஜய் பொறுத்தவரை இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஒப்பிடும்போது 1958 சம்பாதித்த பணத்தை எல்லாம் வாரி 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 ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் பேரை உச்சரிக்காத தலைவர்களே கிடையாது. ஆனா இவரு 1983 வந்தார். இது நடிப்புக்கோ நடிப்புக்கு வந்தார். எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம்? 1983 இருந்து நீங்க வாரி கொடுத்தீங்களா? அரசியல் பிறகுதான் விளம்பரத்துக்காக நீங்க செஞ்சீங்க. சரி, நான் கேட்கிறேன், இப்ப கோடி 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 கோடியே சம்பாதிச்சிருக்கீங்க. தலைவர் பொறுத்தவரை உழைச்சி சம்பாதிச்சாரு. ஆனா எனக்கு எதுவும் தேவையில்லை, மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தாரு. நான் கேட்கிறேன், 1 கோடி ரூபாய் அந்த 32 குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாமே?
32 குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலே அதை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாசம் பேங்க்ல போட்டு வட்டினா கூட ஏகப்பட்ட அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பொருளாதார ரீதியாக வந்து முன்னுக்கு வர முடியும். அரசு வேலையை கொடுத்து படித்துக் கொண்டிருக்கின்ற டிஎன்பிசி படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வாய்ப்பை ஏன் நீங்க வந்து பறிக்கணும்? அதான் இப்ப இளைஞருடைய அந்த கேள்வி. அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க குறுக்கிடாத கடைத்தேங்க எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுத்த மாதிரி, கடைத்தேங்க எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுத்த கதையா தான் அவருடைய கதை இருக்கு. ரெண்டாவது என்ன சொன்னாரு, தூய சக்தி, இந்த சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு. நான் கேட்கிறேன், விஜய் பொறுத்தவரை ஊழல் வந்து ஒழிக்கப்படணும். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஏன்னா சமுதாயத்தில் வந்து கரையான் போல அதாவது வந்து அரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஊழல் வந்து முற்றிலுமா ஒழிக்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. யாரை வச்சு நீங்க பேசுறீங்க? நீங்க யாரை வச்சு பேசுறீங்க? அதை யோசனை பண்ணி பாருங்க. நீங்க அப்போ சொல்றது ஒண்ணு, ஊருக்கு தான் உபதேசம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோழி திருடனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்டோரை போட்டானா ஒருத்தன். அந்த மாதிரி தான் இருக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம். அதுல மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய மிகவும் வந்து அருவருக்கத்தக்க ஒரு சிஎம் என்றதை மறந்து இன்னைக்கு அவருடைய பேச்சு என்பது ஒரு இளைஞர்கள் மத்தியிலோ பொதுமக்கள் மத்தியிலோ ஒரு அருவருக்கத்தக்க வகையில் தான் இருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமரபத்திரம்